இன்னைக்கு முட்டை சிக்கனை வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இப்போ கடாய் வச்சுக்கலாமா? கடாய் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 ஸ்டார் பூ, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துடலாம். ஸ்பைசஸ் சேர்த்து லைட்டாக சூடானா போதும். கூடவே நான் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து பொடிய சீவல் போட்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், பூண்டு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதை மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பொடியை வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும். அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு ரொம்ப பெரிய பீஸாக போடாதீங்க, இந்த அளவுக்கு மீடியமான பீஸாக போட்டுக்குங்க. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துருங்கம்மா. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா சிக்கனில் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம சிக்கன் சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன். சிக்கன் பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா இதிலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுருங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன்ன்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் கொஞ்சம் காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 3 சிட்டிக்காலும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் எப்பயும் செய்கிற மாதிரி நார்மலாக இருக்கும். அதே போல் ஃபைனலாக சேர்க்க போகிறது நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா சிக்கனில் நிறைய தண்ணி வரும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே பரட்டி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரும். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. பாருங்கள், நான் 10 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கிளறி விடணும். சிக்கன் நல்லா வெந்துருக்கு பாருங்கள். நல்லா தனியாக பீஸ் தனியாக போயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன்லாம் இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க. தள்ளிட்டு இந்த கிரேவி மட்டும் அப்படி எடுத்துக்குங்க. பாத்திரம் கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துக்குங்க. ஓரளவுக்கு அகலமான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். இப்படி உடச்சி நடுவில் சேர்த்துருங்க. இந்த டைமில் அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மேலே அப்படியே சிக்கன்லேயே சேர்த்துருங்க. ஒரு சிட்டிக்கால் உப்பு முட்டைக்கு மட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. மேலே கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுருக்கேன். பாருங்கள், முட்டை மேலே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரணும். மூடி வைக்க தான் அப்படியே இருக்கட்டும். முட்டை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நீங்கள் முட்டை உடச்சி விட்டுடலாம். ரொம்ப பொடியாக வேணுனாலும் ஆக்கலாம், இல்லை கொஞ்சம் குண்டு குண்டாக வேணும்னாலும் குண்டு குண்டாக ஆக்கலாம். நான் ரொம்ப பொடியாக ஆக்க போகிறதில்ல, கொஞ்சம் குண்டு குண்டாக தான் விட போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கனோட இதை கலந்து விட்டுருங்க. இதை போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது இப்படி மேலே சேர்த்துருங்க. பொடியை நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் முட்டை வறுவல் ரெடி. இந்த சிக்கன் முட்டை வறுவல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.